நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அமைச்சர் இரவோடு இரவாக டெல்லி விரைந்துட்டு விடியற் காலையிலேயே சென்னை திரும்பியிருக்கார். அங்க போயிட்டு நான் இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன். எதுக்கு இந்த திடீர் பயணம்? என்ன நடக்குது? அவர் மேல பல வழக்குகள் வேற இருக்கே. சிறைக்கு வேற போயிட்டு வந்திருந்தாரே. இப்போ ஒரு ஈடி ரைடு வேற நடந்திருக்கு. குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏன் இந்த ரகசிய பயணம் அப்படின்னு விமர்சிச்சிருவீங்களோ அப்படின்னு ஒரு போட்டோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காங்க அவங்க தரப்புல. சரி. இந்த அமைச்சர் மட்டும் தான் டெல்லி போனாரா? இந்த மூத்த வழக்கறிஞர மட்டும் தான் வந்து சந்திச்சாரா? ஆ இன்னொரு அமைச்சர் யாரு இன்னைக்கு காலையில ரகசியமா டெல்லி பயணம் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும், இன்னொரு அ மாநில அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சமீப நாட்களாக எதுக்கு அடிக்கடி டெல்லி பயணத்த மேற்கொள்றாரு? அவரு எங்க சிக்கியிருக்காரு? என்ன நடக்குது? அப்படிங்கிறதையும் அரசியல் ஆடுகளத்துல இததான் பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம அரசியல் பேசுறதுல ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் துறையில அதாவது டாஸ்மாக் துறையில எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேருந்து இன்னும் டாஸ்மாக் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து பல இடங்கள்ல ரைடு நடத்தியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி எதன் அடிப்படையில இடி வந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க? எஃப்ஐஆர் எங்க? எந்த கால டியூரேஷன்ல குற்றம் நடந்ததா வந்து சொல்றாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாரு. ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு புறம் இருக்க. நேற்று இரவு திடீர் பயணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போன அவரு மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்தகி அவரை சந்திச்சு ஆலோசிச்சிருக்கிறாரு. நெடிய நேரம் இந்த ஆலோசனை ஒரு டீமோட நடந்திருக்கிறது. முகில் ரோத்தகி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சால்வை போட்ட அந்த போட்டோ வந்து வெளியாகிருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு விஷயமாக அவர் சிறைக்கு செல்வதற்கே அந்த போக்குவரத்து ஊழல் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு தொடர்பான ஒரு வழக்கு. அதுல ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு. நீங்க அமைச்சராக பதவியை தொடரணுமா? அது அவசியமா? முடிவெடுங்க அப்படின்னு நீதிமன்றமும் வந்து கேள்விகளை அடுக்கியிருக்கு. இன்னும் பதில் சொல்லாம அப்படியே காலத்தை நகர்த்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து ரொம்ப போல்டா எதிர்கொண்டாலும் இது தொடர்பான ஆலோசனையும் அங்க நடைபெற்றது டெல்லியில அப்படிங்கிற தகவல்களுமே கிடைச்சிருக்கு. சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் முகுல் ரோத்தகி அவரை மட்டும்தான் சந்திச்சாரா அப்படின்னா உயர் மட்டத்துல செல்வாக்குள்ள 2 நபர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த சந்திப்பு தொடர்பான எந்த புகைப்படமோ, செய்திகளோ வந்து வெளியில வரல அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இந்த நேரத்துல ஏன் இந்த சந்திப்பு? இங்க பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வந்து பிரஸ் மீட்லாம் வந்து ரொம்ப போல்டா குடுத்தாரே. எஃப்ஐஆர் காப்பிலாம் கேட்டிருந்தாரே. ஊழல் நடைபெறல நிரூபிங்க அப்படின்லாம் குடுத்திருந்தாரே. அப்படின்னு பார்த்தா, ஒரிஜினலா என்ன நடக்குது அப்படின்னா, திமுக அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அவர் குடும்பத்திற்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே வந்து இந்த விஷயத்த வந்து பொதுவெளியில போல்டா ஈஸியா ஹேண்டில் பண்ணாலும் இதை வந்து தீர ஆலோசிக்கிறதாவும் இது தொடர்பா டாஸ்மாக் ஊழல் தொடர்பா என்னென்ன மூவ் பண்ணுவாங்க அதாவது நம்ம இடி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. பட் எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில பாஜக அரசு இதை எப்படி மூவ் பண்ணுவாங்க, இதற்கு முந்தைய ஹிஸ்டரி என்ன, டெல்லி மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல டாஸ்மாக் ஊழல் வழக்கு, மதுபான ஊழல் அப்படிங்கிறது எந்த நிலைமையில போய் முடிஞ்சிருக்கு, ஆட்சி மாற்றம் இல்லைன்னா கட்சி மாற்றம் இல்லைன்னா கூட்டணி மாற்றம் அப்படின்னு பல்வேறு அரசியல் காய்களை இந்த குற்றச்சாட்டை வச்சு நகர்த்தி இருக்கிறது மத்திய அரசு. சோ அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன சிக்கல்கள் வரும், எந்த அளவுக்கு நமக்கு இது ஆபத்துள்ளதான இருக்குமா இல்ல ஆபத்தற்றதாக இருக்குமா, இல்ல இது எப்படி ஃபேஸ் பண்ணுவது அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறது டெல்லியில. சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் டெல்லி போவாரா அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் இன்னைக்கு காலையில திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. சரி, இவர் இந்த நேரத்துல ஏன் டெல்லி பயணம் போனாரு? இது அபிஷியலா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பயணம் அபிஷியலான பயணம் கிடையாது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் எதற்காக பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு அவர் அறிக்கையோ இல்ல அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா தெரிய வரும். அப்படி இல்லாத பட்சத்துல அவரை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு கிரிமினல்,
சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் ரகுபதி அப்படின்னு பொது வெளியில பிரஸ் மீட்ல ரொம்ப பொது வெளியிலேயே கிரிமினல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இந்த நிலைமையில தான் ரகுபதி அவர்கள் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிறது அதுவுமே ஒரு பார்வை பெற்றிருக்கிறது. திமுகவும் சரி, அதாவது திமுக தலைமை முதலமைச்சரும் சரி, அவர் குடும்பமும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இல்ல செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, இல்ல உள்ள இருக்கக்கூடிய திமுக ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் திமுகவுல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் இந்த விஷயத்தை எல்லாம் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறிப்பா உன்னிப்பா பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏன் அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் தான் இருக்கு. மத்திய அரசும் இதை எப்படி கையாளுறாங்க, சாரி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாடிலாம் டெல்லி பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னா அது கண்டிப்பா செய்தியில வரும். இந்த நேரத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்றாரே, இது அதிமுக கூட்டணி தொடர்பாக இருக்குமா, இல்ல தலைமை மாற்றம் தொடர்பாக இருக்குமா, மாநில தலைவர் மாற்றம் தொடர்பாக இருக்குமா அப்படின்னு விவாதிப்பாங்க. ஆனா இப்போ சமீப நாட்களாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி டெல்லி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பாஜக மாநில தலைவராக அபிஷியலாக இன்னும் அவர் நீட்டிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரல. இல்ல பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வரல. அதை மாத்த போறோம் இல்ல மாத்தல அப்படிங்கிற எந்த தகவலுமே பாஜக தலைமை இப்போ வரைக்கும் கொடுக்காம இருக்கிறதுனால தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கக்கூடியதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு, பாசிட்டிவான டைம் கூட இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதத்துல வர இருக்கிறதுனால இந்த நேரத்துல மாநில தலைவரை மாத்தினா கூட்டணி அமைப்பதிலையும் கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ம ஒற்றுமையா கொண்டு போவதிலையும் சகஜமாக கொண்டு போவதிலையும் ஒன்றிணைவதிலையும் இந்த தேர்தலை சந்திப்பதிலுமே நிர்வாகிகளை கட்டுக்கோப்பா வச்சு தேர்தலை சந்திப்பதிலுமே பல பிரச்சனைகள் ஏற்படும். ஏற்கனவே பாஜகனுடைய சூழல் ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. அதிமுகவை பொது வழியில விமர்சிச்சாலும் பாஜகக்குள்ளேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிதான். அப்படிங்கும்போது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனா இந்த தேர்தல் வர்றது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிளஸ். இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, பாஜகனுடைய தேசிய தலைவருமே அவருடைய பதவிக்காலமே முடிஞ்சு இன்னும் அவர் மாற்றப்படலை இல்ல நீட்டிக்கப்படலை, யாரு வராங்கன்னு அறிவிக்கப்படலை. அப்படிங்கும்போது இது எல்லாமே அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்கு. சரி, இந்த நேரத்துல ஒரு பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் அதற்கான சூழலும் சேர்ந்து வருது. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சும் சரி, செய்தியாளர் சந்திப்பும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பும் சரி, அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளும் சரி, எல்லாமே போய் தற்போதைய சூழல் என்ன அப்படின்னா, இரட்டை இலை சின்னமும் சிக்கி இருக்கு, அது தொடர்பான வழக்குகளும் போயிட்டு இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து மனு மேல மனுவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதும் தேர்தல் ஆணையத்துல இப்ப போய் சிக்கி இருக்கு. அப்படிங்கும்போது தாவேகா அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில அவங்க ஈடுபட்டாலும் இந்த கூட்டணி அமைந்திடக்கூடாது. அமைஞ்சிட்டா நம்ம கிட்ட இருந்து அவங்க போயிடுவாங்க. இனி அதிமுகவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது. அதனால தாவேகா அதிமுக கூட்டணி எந்த காலத்திலயும் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே தெளிவா இருக்காங்க. வெற்றி பெறுமோ தோக்குறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. அதிமுக நம்மளோட தான் கூட்டணியில இருக்கணும், அதிமுகவை விட்டுறக்கூடாது, நம்ம கூட கூட்டணியில இருந்தாதான் அவங்க தோற்பாங்க, அவங்க நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறதாக, அதற்கான மூமெண்ட் அதற்கான காய் நகர்த்தராகவும் தகவல்கள் நம்ம எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்ச விஷயம் தான், அரசியலை முன்னோக்கி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 99% பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக அதிமுக பாமக டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், இந்த கூட்டணி அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கறத மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக ஆல்மோஸ்ட் அதிமுக இருந்து விலகிட்டாங்க. திமுக கூட்டணிக்கு வருவதற்கான 90% வாய்ப்பு இருக்கு. அதற்கான மூமெண்ட்ஸ் அதற்கான பிரஸ் மீட்லயே நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட பேச்சுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டாஸ்மாக் வழக்கு ஒருபுறம், டாஸ்மாக் குற்றச்சாட்டு ஒரு பக்கம், இடியினுடைய குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு விசாரணை ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க அமைச்சரா தொடரணுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது டாஸ்மாக் ஊழல் தொடர்பான இந்த குற்றச்சாட்டு பெரும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்களும் தமிழக வெற்றி கழகம் அவருமே ஒரு பக்கம் மோதிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவரை கைது பண்ணும்போது பிரஸ் மீட்ல எல்லாம் கேட்கும்போது ஸ்டாலின் திமுக தொடர்பான விமர்சனங்கள், ஸ்டாலின் தொடர்பான விமர்சனங்கள்
டாஸ்மாக் வாசல்ல பாஜக மகளிர் அமைப்பினர் வந்து ஸ்டாலின் அவர்களோட படத்தை ஒட்டுவாங்க அப்படின்னு பல்வேறு காரசாரமான விஷயங்களை சொன்னாலும் தாவேகா தொடர்பான ஒரு கேள்வி, அதாவது தாவேகா வந்து பாஜக வந்து நாடகம் ஆடுது, நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல அதிகாரம் மிக்கவர்களாக பாஜக இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த போராட்ட நாடகம்லாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். பொருளாளரும் அறிக்கை விட்டிருந்தாரு. இதற்கு கொந்தளிச்ச அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை ரொம்ப மோசமாக தடம் தாழ்ந்து விமர்சிச்சிருந்தாரு. இப்ப இந்த மோதலும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டமன்றம் நடைபெற்றிருக்கிறது. சட்டமன்றத்திலையும் பல காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று இருக்கிறது. வேல்முருகன் அவர்கள் மேல இன்னைக்கு அவர் வந்து முன்னோக்கி அவை முன்னாடி போய் சபாநாயகர் முன்னாடி பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சு பேசும்போது முதலமைச்சர் அவர்களே வந்து முன்னாடி வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை எல்லாம் வச்சிருக்காரு. சட்டமன்றத்துல நடப்பது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பேசலாம். அரசியல் பகுதியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.